Hello and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பாட்னி பயோ பாட்னியோட சாப்டர் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அதை அண்ட் தென் அது எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக என்ன செய்ய போறேன்னா சொல்ல போகிறேன். நம்மளோட இந்த லெசன் பேர் என்னது? ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் தென் புக் பேக்கில் எதெல்லாம் 5 மார்க்கு, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் 5 மார்க் படிக்க வேண்டியது இருக்கும், என்னென்னலாம் 2 மார்க் படிக்க வேண்டியது இருக்கும், இது எல்லாத்தையும் பற்றினா ஒரு ப்ரீஃபான இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்மளுக்கு இந்த வீடியோ. ஓகேவா? ஓகே, வாங்க இப்போ நம்ம போகலாம். எஸ், இந்த சாப்டர்ல என்னென்ன விதமான டாபிக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். அண்ட் தென் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ், ஃபெர்டிலைசேஷன், போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ், அப்போமிக்சஸ், பாலிஎம்ப்ரியோனி, பார்த்தினோகார்பி. இந்த பார்த்தினோகார்பி அப்படின்ற இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். நம்மளுக்கு 2 மார்க் ஆர் 3 மார்க்லேயும் வரலாம், சில நேரம் நம்மளுக்கு 5 மார்க்லேயும் கூட இந்த டாபிக்லேருந்து நம்மளுக்கு என்ன செய்யணும்னா வரும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு 5 மார்க்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நிறையா இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக மைண்டில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் இந்த சாப்டர் சொல்லணும். இந்த சாப்டர் படித்தாலே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு 6 to 7 மார்க்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் தென் இந்த சாப்டர்ல இருந்தோ இல்ல பொதுவாகவே பாட்னியில எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, பயோ பாட்னியில எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம், அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஜுவாலஜி, பயோ ஜுவாலஜிலையும் எப்படி எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பாத்தீங்கன்னா டெஃபினிஷன் கேட்கலாம். அண்ட் தென் டிஃபரன்ஷியேட் கண்டிப்பா உங்கள்கிட்ட கேட்பாங்க. டயக்ராம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சில நேரம் டைப்ஸ் இருக்கும், அதாவது டைப் ஆஃப் ஓவியூல்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். டைப்ஸ் கொஸ்டின் சொல்லுவாங்க. அதாவது அதில் என்னென்ன டைப் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்லணும்னா சொல்ல வேண்டியது இருக்கும். ஸோ டைப்ஸ் கொஸ்டின் அண்ட் தென் சிக்னிஃபிகன்ஸ் கொஸ்டின். இப்போ ஒரு டாபிக் பார்த்தினோகார்பின்னு சொல்லணும் இல்லையா, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தினோகார்பி அந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின் இருக்கலாம். சில நேரம் நம்மளுக்கு ரீசன்ஸ்ல இருந்து இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கலாம். இப்போ பிரயோஃபைலம், அதாவது அந்த லீஃப் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா இன்னொரு பிளான்ட் வளரும், அதுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம எப்ப பார்க்க போறோம். இப்ப பொதுவா பயோ பாட்டனியோட கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நம்ம எப்படி இதை நம்ம ஈஸியா எதிர்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா இதை உங்கள்கிட்ட நான் இந்த கொஸ்டின் பேட்டர்னை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 11th எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டீங்க இப்போ பார்க்குறவங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 11th என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான் நம்மளுக்கு 12thலையும் இருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இதை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருக்க செக்ஷன்ல 1 வேர்ட்ஸ் இருக்கும். 1 வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க. 8மே ஒவ்வொரு மார்க் நம்மளுக்கு தெரியும், 8மே கம்பல்சரி. அண்ட் தென் யூ கெட் 8 மார்க்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன். அண்ட் தென் செக்ஷன் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு டெஃபினிஷன் கொஸ்டின்ஸும் அண்ட் தென் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க என்ன பண்ணணும், 4 கொஸ்டின்ஸ் தான் சூஸ் பண்ண போறீங்க. 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 4 கொஸ்டின் நீங்க சூஸ் பண்ணணும். 4 கொஸ்டின்மே ஒவ்வொன்றுமே 2 மார்க்ஸ். ஸோ 4 into 2 8 மார்க்ஸ் யூ கெட் இந்த செக்ஷன் 2. செக்ஷன் 3ல பாத்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 3 மார்க் கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின் கேட்டு அதுல நீங்க 3 சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுல நீங்க என்ன பண்ணணும், 3 கொஸ்டின்ஸ் சூஸ் பண்ணணும். அந்த 3 கொஸ்டின்ஸும் ஈச் கேரி 3 மார்க். அப்ப 3 into 3 யூ கெட் 9 மார்க்ஸ். அண்ட் தென் செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின். ஒன் திங், இந்த செக்ஷன் 3ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும். இதை நீங்க கண்டிப்பா அட்டென்ட் பண்ணணும். ஓகேங்களா? 3 கொஸ்டின்ல 1 கம்பல்சரியா கொடுத்துருப்பாங்க. அப்ப நீங்க 2 கொஸ்டின் தான் எக்ஸ்ட்ரா சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் தென் செக்ஷன் 4ல 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் எப்படி இருக்கும்னா எய்தர் ஆர் சாய்ஸ்ல இருக்கும். 2 5 மார்க் கேட்பாங்க. 2 5 மார்க்குமே நம்மளுக்கு எப்படி அப்படின்னா 5 மார்க் ஈச் கேரிஸ் 5 மார்க், யூ கெட் 2 5 மார்க்.
அதாவது எதர் ஆர் சாய்ஸ்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 இருக்கும். இந்த கொஸ்டின் எழுதணும் அல்லது நீங்க 2வது கொஸ்டின் எழுதிக்கலாம். சாரி, ஃபர்ஸ்ட்னு போட்டுட்டு உங்களுக்கு ஏபி அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஏபி நீங்க ஏ சூஸ் பண்ணலாம் அல்லது பி சூஸ் பண்ணலாம். செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ஏ கொஸ்டின் இருக்கும், பி கொஸ்டின் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதுல நீங்க இந்த 2 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டினை வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா எடுத்துக்கலாம். இதானா 5 மார்க்கோட பேட்டர்ன். ஸோ இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களுக்கு மொத்தமா 35 மார்க்ஸ், அனதர் 35 மார்க் வந்து உங்களுக்கு ஜுவாலஜியில பயோ ஜுவாலஜியில வரும். ஸோ 35 35 17 மார்க், 100க்கு மீறி எவ்வளோ இருக்கு 30 இருக்கு. அது வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் ப்ராக்டிகல்ஸ்ல போயிடும். ஸோ வந்து இதுதான் பாட்னி பயோ பாட்னியோட கொஸ்டின் பேட்டர்ன். நெக்ஸ்ட் நீங்க பார்க்க போறது இந்த சாப்டரோட வெயிட்டேஜ் எவ்வளவு, அதாவது இந்த சாப்டர் படிச்சா நம்ம எவ்வளவு மார்க் வந்து வாங்கலாம். இந்த சாப்டர் படிச்சீங்க அப்படின்னா மினிமம் 5 மார்க் டு 7 மார்க் அவுட் ஆஃப் 35 மார்க்ல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா வாங்கலாம். அவுட் ஆஃப் 35க்கு நீங்க இந்த சாப்டர் மட்டும் படிச்சீங்கன்னா 5 டு 7 மார்க் வாங்கலாம். அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா அல்லது ஸ்லோ லேர்னர்ஸா இருந்தீங்க அப்படின்னா 7 மார்க்ஸ் அப்படின்றதான் பாட்னியோட பாஸ் மார்க். 7.5 மார்க் வாங்கணும். ஸோ அதான் வந்து உங்களுக்கு என்ன பாஸ் மார்க் 7.5 எடுத்தனால நீங்க பாஸ் அல்லது நீங்க வந்து ஃபெயில் அப்படின்னு போட்டுருவாங்க. ஸோ வந்து நீங்க இந்த சாப்டர் மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல்லா படிச்சீங்கன்னா எடுக்கலாம். அண்ட் தென் நீங்க வந்துட்டு ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும், 35 அவுட் ஆஃப் 35 ஸ்கோர் பண்ணனாலும் உங்களுக்கு வந்து இந்த சாப்டர் வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு மொத்தமா பாத்தீங்கன்னா 10 to 12 சாப்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 10 சாப்டர்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். 10 சாப்டர்ஸ்ல வந்து நீங்க ஒரு சாப்டர் படிச்சாலே 7 மார்க்ஸ். அப்ப என்ன நீங்க ஒரு 5 to 6 சாப்டர்ஸ் படிச்சாலே 35 அவுட் ஆஃப் 35 எடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின், புக் பேக் 5 மார்க் கொஸ்டின் என்னென்ன அப்படி பாத்தீங்கன்னா, லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு 7 கொஸ்டின் தான் வந்து நான் இதுல கொடுத்துருக்கேன். இந்த 7 கொஸ்டின்ஸ்மே உங்களுக்கு என்ன அப்படின்னா 5 மார்க்ஸா வரக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டமாஃபிலஸ் ஃபிளார். என்டமாஃபிலஸ் ஃபிளாரை பத்தின கேரக்டரிஸ்டிக்ஸ், அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். அண்ட் தென் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸோட ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க சொல்லியிருக்கணும். அண்ட் தென் சாரி, இங்க எங்கேயோ பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, நான் வந்து உங்களுக்கு இதை பார்த்து சொல்றேன். அண்ட் தென் ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் அன் ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட்டோட ஃபெர்டிலைசேஷன் எப்படி இருக்கும், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பம் பிளான்ட்ல வந்துட்டு இருக்குது அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு என்னன்னா 5 மார்க்கு. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் எண்டோஸ்பம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ். நான் சொன்னேன் இல்லையா டைப்ஸ் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதோட டைப்ஸ் கொஸ்டின் கூட நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க. அண்ட் தென் டிஃபரன்ஷியேட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் அண்ட் மோனோகாட் சீட். இது வந்து நீங்க வந்து அந்த டைகாட் அண்ட் மோனோகாட் சீடோட டிராயிங்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது வந்து 5 மார்க். அண்ட் தென் பார்த்தினோகார்பி அண்ட் தென் சிக்னிஃபிகன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது உங்களுக்கு என்னன்னா 5 மார்க். ஓகேங்களா? இது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் தான். பிரிண்டிங் டைப்பிங் மிஸ்டேக்ல இப்படி அடிச்சிருச்சு. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் explain the right with a suitable diagram, explain the structure of ovule அப்படின்னு உங்களுக்கு கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின் தான் வந்து உங்களுக்கு என்னன்னா 5 மார்க் கொஸ்டின் ஓவியூல். ஓகேவா? இதை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த 7 கொஸ்டின்ல எது வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். அதாவது நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு படிக்கும் போது என்னோட கொஸ்டின் பேப்பர்ல இருந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு சொல்றேன். அண்ட் தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் நாங்கள் வந்துட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுதலை. ஸோ வந்து அதில் இருக்கக்கூடிய என்ன சொல்லுது ஹாஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷனில் வச்ச டெஸ்ட் மூலியமாக நான் வந்து சொல்கிறேன். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எண்டோஸ்பம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பார்த்தினோகார்பி அண்ட் சிக்னிஃபிகன்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் 4 டெஸ்ட் எழுதியிருந்தோம். 4 டெஸ்ட்லையும் இந்த 4 கொஸ்டினும் கேட்டிருந்தாங்க. இந்த டிஃபரன்ஷியேட் பிட்வீன் மோனோகாட் அண்ட் டைகாட் அண்ட் மோனோகாட் சீட் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் அடிஷ்னலா நான் உள்ளுக்குள்ள புக் இன்சைட்ல நான் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. பாலினேஷன் டாபிக் கீழே வரக்கூடிய இந்த கொஸ்டின் வந்து டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன். அதை வந்து நீங்க வந்து என்ன செஞ்சிருக்கணும், படிச்சிருக்கணும். டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன் சொல்றப்ப உங்களுக்கு என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத எழுதி அதை ஃபுல்லா நீங்க என்ன செய்யணும்னா படிக்கணும். டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது வந்துட்டு டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்தர். டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்தர் அப்படின்றப்ப நீங்க ஆன்தரோட டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்கணும். டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்தர் டயக்ராம் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை மாதிரி அழகா இருக்கும் இல்லையா? பட்டர்ஃப்ளை கிடையாது, சின்ன இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கோம்னா நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி ஓவியல் ஸ்ட்ரக்சர், இது ரெண்டுமே வந்துட்டு நம்மளுக்கு அதிகப்படியான கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாங்க. இதான் டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்தரோட ஸ்ட்ரக்சர். பேஜ் நம்பர் 7ல வந்துட்டு என்னோட புக்ல வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ புது புக்ல என்ன பேஜ்ல இருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. ஸோ வந்து நீங்க வந்துட்டு 7ல செக் பண்ணி பாருங்க, இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இதுல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் எல்லாம் நீங்க மார்க் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு இதுல வந்து 2.5 மார்க்ஸ் வந்து போடுவாங்க. இதுல வந்து நீங்க ஆன்தர் வால் பத்தி எழுதணும். ஆன்தர் வால்ல வந்து உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னா எபிடமிஸ் இருக்கும், எண்டோதீசியம் இருக்கும், மிடில் லேயர் இருக்கும், டபிட்டம் இருக்கும். இது வந்துட்டு நீங்க ஷார்ட் நோட்டா அது ஃபுல்லா எழுதணும்னு தேவையில்லை, சின்ன சின்ன பாயிண்ட்ஸா கூட நீங்க என்ன செய்யலாம்னு எழுதலாம். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு 2 மார்க்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாத்தையும் நீங்க படிக்கிறப்ப ஈஸியா இருக்கும். நீங்க 2 மார்க்ல படிச்சதெல்லாம் கூட சேர்த்து வச்சு என்ன செஞ்சிடலாம்னா இந்த 5 மார்க்ல அந்த டிராயிங்கை போட்டுட்டு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்குன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமெட் ஆர் போலன் கிரைன். அதாவது மேல் கேமிட்டோபைட் அப்படின்னு கேட்பாங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோபைட் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். அல்லது போலன் கிரைன் அப்படின்னு கூட உங்களுக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா கொஸ்டின் வந்து கேட்கலாம். அதை வந்து நீங்க என்ன செய்யலாம்னா பேஜ் நம்பர் 9ல இருக்கு, நீங்க வந்து அதை என்ன செய்யணும்னா எழுதணும். ஓகே, அண்ட் தென் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் அனிமோஃபிலஸ் ஃபிளார்ஸ். அனிமோஃபிலஸ் பிளான்ஸ் அல்லது ஃபிளார்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கொஸ்டின். அண்ட் தென் ஆர்னித்தோஃபிலஸ் ஃபிளார், டெவலப்மெண்ட் ஆஃப் டைகோட் எம்ப்ரியோ, ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைசர் சீட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் சீட், ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலன் டியூப், டைப்ஸ் ஆஃப் போலன் டியூப் இன் போலன். ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் நிறைய விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து அதையும் நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு இப்போ நான் சொன்ன கொஸ்டின் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 19ல இருக்கு. ஓகேங்களா? போலன் டியூப் இன் த ஸ்டைல், டைப்ஸ் ஆஃப் போலன் டியூப், என்ட்ரி இன்டு த ஓவியூல் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து இருக்குது. பேஜ் நம்பர் 19ல இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு 3 டயக்ராம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது போரோகாமி, செலசோகாமி, மீசோகாமி, அந்த கொஸ்டின் தான் இது. அண்ட் தென் டெவலப்மெண்ட் ஆஃப் மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, அதையும் படிச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக். அண்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ். இந்த டைப்ஸ் ஆஃப் ஓவியூல்ஸ் கொஸ்டின்ஸும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் இருந்துச்சு, அதே மாதிரி மெகாஸ்போரோஜெனிசிஸ். இதுல வந்துட்டு அடிக்கடி கேட்ட கொஸ்டின்னா டைப்ஸ் ஆஃப் ஓவியல் கேட்டிருக்காங்க. இந்த போலன் டியூப்ல இருந்து போரோகாமி, செலசோகாமி, மீசோகாமி அது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுவும் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மோனோகாட் சீட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு அந்த மோனோகாட் சீடோட டயக்ராம் வரைஞ்சிட்டு அந்த டிஃபரன்ஷியேட்ல எழுதுனதே நீங்க வந்து எழுதிக்கலாம், மார்க் போடுவாங்க. சைசஸ் சீட் அப்படின்ற இந்த சீடோட ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வரையணும். அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் டைகாட் எம்ப்ரியோ இது எல்லாமே பார்த்துக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன், டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆன்தர் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த போலன் டியூப், டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோபைட் அதுவும் கேட்டிருக்காங்க. இது வந்து உங்க டீச்சர்கிட்ட வந்து சரியா கேட்டுக்கோங்க. போலன் கிரைனால தான் எழுதணுமா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் இருக்கு, அதையும் கேட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். 3 மார்க் கொஸ்டின் புக் பேக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட், கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் இருக்கு. டிஷ்யூ கல்ச்சர் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ரொபகேட்டிங் ரேர் அண்ட் என்டேஞ்சர்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்துட்டு புக் பேக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்க வந்துட்டு ஒரு நிமிஷம்
வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இதெல்லாம் 2 மார்க் அப்படின்றது நீங்க என்ன செஞ்சுக்கோங்கன்னா குறிச்சுக்கோங்க. இதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு இந்த டிஃபரன்ஷியேட் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் வந்துட்டு சிலபஸ்ல கிடையாது, எங்களுக்கு டெடிட்டட் சிலபஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்துட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சொல்றேன். இதுல வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்துட்டு எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட். இந்த கொஸ்டின் zygote, why does the zygote divide only after the division of a primary endosperm cell? ஏன்னா இந்த பிரைமரி எண்டோஸ்பெர்ம் செல் தான் அதுக்கு வந்து நியூட்ரிஷன் தரும். அந்த ஒரு வழி தான் இருக்கும், அதை நீங்க பார்த்துக்கோங்க. இந்த டென்யூ நியூசல்லேட் அண்ட் கிராசிங் நியூசல்லேட் இது வந்து அடிக்கடி கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டபிட்டம் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் போலன் கிட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு புக் பேக் கொஸ்டின். அண்ட் தென் போலன் கிட், ஹெட்ரோஸ்டைல், மோனோகாட்சைட் அண்ட் டைகாட்சைட் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. மீதி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 லைன் அல்லது 3 லைன் தான் இருக்கும். ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு த்ரூவா தான் இருக்கும். ஓகேங்களா? கரெக்டா அப்படியே எழுதிட்டீங்க அப்படின்னா மார்க் கன்ஃபார்ம். அடிஷ்னலா 3 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஹவ் ஆர் ரூட்ஸ் இன்வால்வ்ட் இன் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், அட்வான்டேஜஸ் ஆஃப் நேச்சுரல் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அண்ட் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரொபகேஷன் இருக்கு. ஆண்ட்ரோசியம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர் வால்ஸ். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா each layer of anther nourishes the developing sporogenous tissue, types of tapetum and amoeboid tapetum. types of tapetum என்னென்ன அப்படின்னு நீங்க வந்து படிச்சுக்கணும். அது என்னென்ன tapetum பார்த்தீங்கன்னா secretory tapetum and invasive tapetum அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு 2 tapetum இருக்கும். செக்ரிட்டரி டெபிட்டம், இன்வாசிவ் டெபிட்டம். இதுல வந்துட்டு அமீபாய்டு டெபிட்டம் சொல்றது வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கொஸ்டினும் உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 8ல வந்துட்டு இருக்கு, நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து டிஸ்டிங்யூஸ் இன்டைன் அண்ட் எக்ஸைன். இது உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 8ல வந்து இருக்குது. இந்த டாபிக் ஆஃப் மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் போலன் கிரைன்ஸ் அப்படின்ற அந்த டாபிக்ல வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க அதையும் வந்துட்டு குறிச்சு படிங்க. இதுவுமே அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். அமீபாய்டு டெபிட்டம் வந்து டூயினோ பாக்ஸ்ல வந்து இருக்கு. ஓகேங்களா? அமீபாய்டு டெபிட்டம் வந்து டூயினோ கொஸ்டின் அந்த பாக்ஸ்ல வந்து இருக்குது. டிஸ்டிங்யூஸ் இன்டைன் அண்ட் எக்ஸைன் வந்து மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் போலன் கிரைன்ஸ் அந்த டாபிக்ல இருக்கு. மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் போலன் கிரைன்ஸ் இந்த டாபிக்ல இருக்கு. அந்த வந்துட்டு உங்களுக்கு பி போலன் அண்ட் இட் பெனிஃபிட்ஸ். பி போலன் அண்ட் பெனிஃபிட்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எங்க இருக்குன்னா பேஜ் நம்பர் 9ல டூயினோ பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் தென் போலன் கேலண்டர் வந்து கேட்டிருக்காங்க. போலன் கேலண்டர் அப்படின்ற கொஸ்டினும் உங்களுக்கு டூயினோ பாக்ஸ்ல இருக்கிறதுக்கான characteristics of the plant, Camelina bengalensis அப்படின்ற ஒரு கொஸ்டின். டிஸ்டிலி, டைஸ்டைலி, ட்ரைஸ்டைலி, பாலினேஷன் இன் ஜிமெய்ஸ் இந்த 3 கொஸ்டினும் வந்துட்டு அடிக்கடி கேட்டது இல்லை. பட் வந்துட்டு நீங்க வந்து படிச்சு வச்சுக்கிறதுல வந்து தப்பு இல்லை. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் ட்ரைஸ்டைலி வந்துட்டு பேஜ் நம்பர் வந்து எனக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 14, பேஜ் நம்பர் 14. ஹெட்டிரோஸ்டைலி டாபிக் கீழ வந்து உங்களுக்கு டைஸ்டைலி, ட்ரைஸ்டைலி, செல்ஃப் ஸ்டெரிலிட்டி, செல்ஃப் இன்கம்பேட்டிபிலிட்டி இந்த 4 இருக்கு. இதே நீங்க என்ன செஞ்சுக்கோன்னா லைட்டா ஒரு கிளான்ஸ் வந்து விட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியா இருக்கும். அண்ட் தென் பாலினேஷன் இந்த ஜி மேஸ் அப்படின்ற எந்த டாபிக் வந்துட்டு என்னன்னா மேஸ், அதாவது மக்காச்சோளம், சோளம் இருக்கு இல்லையா, அந்த இதை பத்தினா ஒரு கொஸ்டின் வந்துட்டு பேஜ் நம்பர் 15ல இருக்கு. இந்த 2 கொஸ்டினும் பேஜ் நம்பர் 14ல இருக்கு. இந்த கொஸ்டின் பேஜ் நம்பர் 15ல இருக்கு. இந்த கொஸ்டின் பேஜ் நம்பர் 15ல இருக்கு. அண்ட் தென் லிவர் மெக்கானிசம் இன் பாலினேஷன் இந்த கொஸ்டின் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிவர் மெக்கானிசம் இன் பாலினேஷன் நான் வந்து பார்த்தேன், மறந்து போயிட்டேன். நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து அந்த டாபிக் பத்தி நான் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன், நீங்க வந்து பார்க்கலாம்.
ரிவர் மெக்கானிசம் அப்படின்றதுல வந்துட்டு எஸ் பேஜ் நம்பர் 17ல வந்துட்டு பாலினேஷன் இன் சால்வியா அப்படின்ற ஒரு பிளான்ட்ல வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, பேஜ் நம்பர் 17. நான் இங்கே பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 17. இந்த வீடியோ வந்துட்டு பார்க்குறவங்க வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றி வச்சுட்டு பாருங்க. அதாவது மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை தொட்டிங்க அப்படின்னா ஸ்பீடுன்னு கூட நார்மல் ஸ்பீடில் வந்து அது வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் மெதுவாக சொல்கிறதுனால உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா நார்மல் ஸ்பீட்லேருந்து 1.2 அல்லது 1.5க்கு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஃபாஸ்ட்டாக சொல்கிற மாதிரி. புக் பேக் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன்னா என்ன, கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹாஃப் மிஸ்ட்ரி டுவெல்த் எம்ப்ரியாலஜி, இது வந்து என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து போலண்ட் டியூப்ல வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பார். அவ்வளோதான், அந்த சிங்கிள் ஆன்சர் தான், ஒரே ஒரு இதுதான். அடுத்து 2 சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வித் எக்ஸாம்பிள். 2 சப்பேரியல் இந்த பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் மிஸ்டர் டுவெல்த் எம்ப்ரியாலஜி வந்துட்டு எஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலண்ட் டெட்ராட். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலண்ட் டெட்ராட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் போலண்ட் டெட்ராட், போலண்ட் டெட்ராட். அவ்வளோதான், ஒரே ஒரு லைன் எழுதுனீங்க அப்படின்னா யூ கெட் 2 மார்க்ஸ். போலண்ட் டெட்ராட், போலண்ட் கிரைன் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராட் ஷேப்ல இருக்கும் அப்படின்றத வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். டெட்ராட் ஆர் இது. ஓகே, போலண்ட் டெட்ராட். 2 சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் வித் எக்ஸாம்பிள். ஏதாவது 2 சப்பேரியல் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க, அது கூட எக்ஸாம்பிள். ஏதாவது ரன்னர், ஸ்டோலன், ஆஃப்செட், சக்கர் இருக்கு இல்லையா, இதுக்கு எழுதிட்டு நீங்கள் அதுக்கான எக்ஸாம்பிளையும் எழுத வேண்டியது இருக்கும். இந்த லேயரிங் கிளான்ஸ்னா என்ன, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரே ஒரு சிங்கிள் லைன் ஆன்சர் தாங்க. ஓகேங்களா, சிங்கிள் லைன் ஆன்சர் தான். இதை வந்துட்டு அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின், க்ளோன்ஸ் கொஸ்டினை. மார்ஃபாலஜிக்கலி அண்ட் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்றதான் மெயின். அது வந்து உங்களுக்கு வந்துட்டு இது வந்து பிளான்ஸ்ல இருக்கனால நீங்க வந்துட்டு பிளான்ஸ் அல்லது இந்த மாதிரி ஏதாவது உங்க டீச்சர் என்ன சொல்றாங்களோ அதை வந்து நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. detached leaf of bryophyllum சொன்னா ரீசன்ட் கொஸ்டின் சொன்னீங்கன்னா அதான் அந்த ரீசன்ட் கொஸ்டின். detached leaf of bryophyllum produces new plants. அந்த bryophyllum அப்படின்ற பிளான்ட்ல இருந்து சின்ன ஒரு லீஃப் வந்து விழுந்து அது வந்து ஒரு தனியான ஒரு பிளான்ட்டா வந்து வளரும். அதான detached leaf of bryophyllum produces new plants. And then canthrophylle, endothelium, endosperm of angiosperm is different from gymnosperm, diplospory, melitopoly. இந்த மெலிட்டோஃபிலி இந்த மாதிரி நிறையா இருக்கும், அதாவது ஃபிலிஃபிலின்னு வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேந்த்ரோஃபிலி அப்படின்றது பாலினேஷன் பை பீட்டில். அதே மாதிரி உங்களுக்கு பேஜ் நம்பர் 17ல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஃப்ளோ சார்ட் வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 17ல ஃப்ளோ சார்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளோ சார்ட்ல நீங்க வந்து நிறைய பார்க்கலாம். கேந்த்ரோபிலி, பெல்னோஃபிலி, மிலிட்டோஃபிலி, சைக்கோஃபிலி, மெலகோஃபிலி, ஆர்னித்தோஃபிலி, அந்த மாதிரி உங்களுக்கு மிமிக்ரோஃபிலி அப்படி சொல்லிட்டு நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீட்டில், மாத்ஸ், பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், ஸ்னைல்ஸ், பேர்ட்ஸ், பேட்ஸ், ஆன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது ஒன்னொன்னுக்கும் அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு. கேந்த்ரோஃபிலி, வாட் இஸ் கேந்த்ரோஃபிலி அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலினேஷன் பை பீட்டில், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், 2 மார்க் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன சின்ன ஒரு கிளான்ஸ் வந்து பேஜ் நம்பர் 14 எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். கேந்த்ரோஃபிலி, வாட் இஸ் கேந்த்ரோஃபிலினா பாலினேஷன் பை பீட்டில்ஸ் இஸ் கால்ட் கேந்த்ரோஃபிலி. மிலிட்டோஃபிலினா பாலினேஷன் பை பீஸ் இஸ் கால்ட் மிலிட்டோஃபிலி. அவ்வளோதான். எண்டோஸ்பர்ம் ஆஃப் ஆன்ஜியோ இன்னும் பார்த்தீங்கன்னா எண்டோத்தீலியம்னு ஒன்று இருக்கும், எண்டோதீசியம்னு ஒன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு பி கேர்ஃபுல் ஆன் தட் கொஸ்டின். ஓகேங்களா, பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். இந்த இருக்கு பார்த்தீங்களா, எண்டோதீசியம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு, எண்டோத்தீலியம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக படிச்சு வச்சுக்கோங்க. எண்டோத்தீலியம் அண்ட் எண்டோதீசியமுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்கோம்னா தெரிஞ்சிருக்கணும். எண்டோத்தீலியம்னா ஓவியலோட ஸ்பெஷலைஸ்டு இன்னர் லேயர் ஆஃப் தட் இன்டெகுமெண்ட் தான் எண்டோத்தீலியம். எண்டோதீசியம் அப்படின்றதுக்கு வேற ஒரு மீனிங் வந்து இருக்கு.
endosperm of angiosperm is different from gymnosperm. Diplospore, Melitopili, conventional methods adopted in vegetative propagation of higher plants. அதாவது இந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னா கட்டிங், கிராஃப்டிங் வந்து பட் கிராஃப்டிங், அப்ரோச் கிராஃப்டிங், டங் கிராஃப்டிங், கிரவுன் கிராஃப்டிங், வெஜ் கிராஃப்டிங் இருக்கு. அந்த லேயரிங் வந்துட்டு மவுண்ட் லேயரிங், ஏர் லேயரிங் இதை மட்டும் எழுதுனீங்கன்னா இது ஒரு 2 மார்க். இதுல வந்துட்டு அப்யூட்டரேட்டர் கொஸ்டின் இருக்கு, டபுள் ஃபெர்டிலைசேஷன், எபிகோட்டைல், ஹைப்போகோட்டைல், கேலஸ், எண்டோதீசியம், பொலினியம், ரெட்டினாகுலம், corpusculus, melitogamy, xenogamy, monocliny, dicliny, protandi, protogamy, hercogamy, pseudocopulation. Hercogamy tani question, pseudocopulation tani question. Caruncle, bisporic, tetrasporic development, male and female gametophyte, embryos. இதெல்லாம் வந்துட்டு additional 2 mark கொஸ்டின், அடிஷனல் 2 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? இதுல வந்துட்டு கட்டாயம் வந்து படிச்சே ஆகணும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்போரோபொலினின் படிச்சு வச்சுக்கோங்க, பொலினியம் படிச்சு வச்சுக்கோங்க. பொலினியம்லயே நம்மளுக்கு ரெட்டினாகுலம் வந்து வரும், அது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா அதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டோஃபைட் டிஃபரன்ஷியேட் வந்து கேட்டாலும் கேட்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட். அதர் மீதி கொஸ்டின்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து விட்டுருங்க, ஈஸியாக தான் இருக்கும், ஒன்லே 1 வேர்டு தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஓகேவா? இதுல வந்துட்டு நான் வந்து இங்க கொடுத்துருக்க அடிஷ்னல் 2 மார்க் கொஸ்டின்லையோ இல்லை 1 மார்க் கொஸ்டினோ, சாரி 1 மார்க் கொஸ்டின் வந்து கொடுக்கல, அடிஷ்னல் 2 மார்க் கொஸ்டினோ, அடிஷ்னல் 3 மார்க் கொஸ்டினோ, அடிஷ்னல் 5 மார்க் கொஸ்டினோ எங்க இருக்கு, எந்த பேஜ்ல இருக்கு அப்படின்றது தெரியலனாலும், அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும் அப்படின்றது தெரியலனாலும் எனக்கு வந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு என்ன செய்யறேன்னா கண்டிப்பா வந்து சொல்றேன். அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கான இந்த கொஸ்டின்ஸ்க்கான எல்லா டெஃபினிஷன் முதற்கொண்டு உங்களுக்கு தனியாக சொல்லி தரணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை வேற எந்த சாப்டருக்கு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கணும், அண்ட் தென் வேற எந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ ஆல் கைடன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். கண்டிப்பாக உங்களால் 35 அவுட் ஆஃப் 35 வாங்க முடியும். 1 சாப்டர்ல உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலா 10 சாப்டர்ஸ் இருக்கு. 10 சாப்டர்ஸ்ல 1 சாப்டர் படிச்சாலே 7 மார்க் நீங்க வந்து வாங்கலாம். இது வந்து எப்படி வரும் பாத்தீங்கன்னா செக்ஷன் 1ல வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மார்க் கொஸ்டின் வந்து வரும். அண்ட் தென் செக்ஷன் 2 அல்லது 3ல உங்களுக்கு 5 மார்க், 2ல 1ம் 3ல 1ம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். 2 மார்க் கொஸ்டின் 1, 3 மார்க் கொஸ்டின் 1 வந்து 5 மார்க் கிடைக்கும். இல்ல அப்படின்னா டோட்டலா உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் வந்து வரும். இப்படிதான் இருக்கும். சரிங்களா? 1 2 மார்க் 3 மார்க் 1ல வரும், இல்ல அப்படின்னா ஒரு 5 மார்க் வரும். அண்ட் தென் ஒரு 1 மார்க் வந்து கன்ஃபார்ம் வரும். இது ரெண்டுல ஏதாவது 1 அல்லது இந்த கொஸ்டின் வரும். சில நேரம் 2 1 மார்க் கூட உங்களுக்கு கேட்கலாம். ஸோ டோட்டலா உங்களுக்கு 6 to 7 மார்க்ஸ் வந்து இந்த சாப்டர்ல இருந்து வாங்கலாம். ஒரு சாப்டர்ல இருந்து 7 மார்க்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி எவ்வளோ மார்க்ஸ் இருக்குன்னா 28 மார்க்ஸ் வந்து வேண்டியது இருக்கும். இது வந்து எப்படி வாங்கலாம், இன்னும் எத்தனை சாப்டர் படிச்சா நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து ஸோ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 10 லெசன்ஸ்ல வேற எந்த லெசன்ஸ்க்கான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் என்கிட்ட கேளுங்க. அண்ட் தென் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து இதில் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. கோ அண்ட் செக் இட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். Thank you.